Hello friends, welcome to Breezy Waves. இது வந்து பாத்தீங்கன்னா டே 2 டென்வர்ல நாங்க வந்து ஜார்ஜ் டவுன்ற ஒரு இடத்துல வந்து தங்கி இருக்கோம். சோ அந்த ஹோட்டல் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இப்படி தான் வந்து மவுண்டன்ஸ், ட்ரீஸ், ஃபால் கலர்ஸ்லாம் பாருங்க. பக்கத்துலயே இருக்கு. ரொம்ப சீனிக் பியூட்டினே சொல்லுவேன். இது என்ன பிளான்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜார்ஜ் டவுன் ரயில் ரோட் லூப்ன்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு ட்ரெயின் ரைடு தான். ஸோ அது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் ரயில் ரோடு இன் டென்வர். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கிளென்வுட் ஸ்ப்ரிங்ஸ் போகிறோம். அங்கே போயிட்டு கிளென்வுட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டே ஃபினிஷ் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி டே 1 டென்வர் சீரியஸ் ராக்கி மவுண்டன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்படியே வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டே 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகலான்றதுனால வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ரூமுக்கு. பசங்கள்லாம் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ இங்கே காஃபி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரியல்ஸு, டோனட்டு, அதுக்கப்புறம் வந்து பேகிள்ஸு, கேக்ஸு, அதே மாதிரி வேஃபிள்ஸ் போடணுன்னா கூட வேஃபிள்ஸ் மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு ப்ரிட்டி குட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லுவேன். பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட நான் பேசி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டென்வருக்கு வந்திருக்கோம். நீங்கள் சூப்பராக இந்த டென்வர் சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து எங்கள் சேனலை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போது டே 2ஓட ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு ஜார்ஜ் டவுன் ரயில் லூப்புக்கு வந்துட்டோம். ஸோ இதான் 10 o'clock ட்ரெயின்னு நினைக்கிறேன். நாங்கள் புக் பண்ண ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பி வந்தது. ஸோ வாங்க போய் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஜார்ஜ் லூப் ரயில் ரோடுக்கு வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock புக்கிங் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து லேட்டாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ட்ரெயினை. அந்த 10 o'clock ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆகி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும். போய் செக் பண்ணோம் கவுண்டரில் வந்து டிக்கெட் இருக்குமான்னு நெக்ஸ்ட்டு அவைலபிள் ட்ரெயினுக்கு. பார்த்தா இன்றைக்கி கொலம்பஸ் டே, லாங் வீக்கெண்டு. அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் புக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது நாங்கள் வெயிட் பண்ணி 11:25 நெக்ஸ்ட்டு ட்ரெயின். ஸோ அதில் போய் செக் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அப்படி பண்ண முடியலன்னா கிளம்ப வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா கிளென்வுட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் போகலான்னு இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி டேயை ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபால் கலர்ஸு பாருங்கள், அப்படியே பாருங்கள். நான் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும்போது இவ்வளோ சூப்பராக வந்து டென்வர் இருக்கும்னு. அதுவும் ரைட் டைமில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் இருக்குது. ஸோ பாருங்கள். பின்னாடி பார்க்குறது தான் வந்து ஜார்ஜ் டவுன் ரயில் ரோடு ரயில்வே ஸ்டேஷனு. அதாவது மலைக்கெல்லாம் நடுவில் ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெவில்ஸ் கேட்டு, அதாவது ஹாலோவின் வந்து இந்த மாதம் வரதுனால ரொம்பவே அழகாக ஹாலோவினுக்கான செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஸ்கெலிட்டனு, டெவில்ஸ் ஃபேஸஸ்ஸு, பம்ப்கின் ஹெட்ஸு. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இங்கே செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஹாலோவின் டேன்றது வந்து இங்கே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் தான். இங்கே பாருங்கள், மலையில் அழகாக லைட்ஸ்லாம் போட்டு, மலை அடிவாரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அதுவும் பழைய காலத்து ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் லேட்டாக வந்துட்டு. இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி எப்படியாவது கேட்டு வேறு டைமிங்கில் புக் பண்ணிவிட்டு போயிடுவோன்னு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் அழகாக போயிட்டுருக்கு. மலையில் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இதுதான் அந்த பழைய ட்ராக்கு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் பசங்களுக்கெல்லாம் இந்த ட்ரெயின் ரைடுன்றது வந்து ரொம்ப ஃபன்னான விஷயம். ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் கன்வின்சிங்காக வந்து வேறு டைமுக்கு புக் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுக்குள்ளே வந்து பசங்க மலையில் கிளைம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே கிளம்பி பக்கத்தில் ஒரு பெக்கன் பிரிட்ஜ்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் பிக்கஸ்ட்டு டனல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டென்வரில் I-70 ஹைவேன்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு பிக்கஸ்ட்டு டனலு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 மைல்ஸு இந்த டனலு. சூப்பராக இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரெக்கன் ரிட்ஜ்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜ் டவுன் ரயில் ரோடு லூப்லேருந்து 1 hour. ஸோ அங்கே வந்து நாங்கள் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். அதாவது நாங்கள் லேட்டாக போயிட்டோம், அதுக்கப்புறம் ஃபுல்லு ஓவர் புக் ஆகிருந்துன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 350க்கு வந்து டிக்கெட் போட்டுட்டு நாங்கள் அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி போகலான் அதே ரயில் குரூப்புக்கு. ஸோ அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டோலா, அதாவது நம்ம ஊரில் வந்து கேபிள் கார்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்திருக்கோம். தெரில இது ஓப்பனாக க்ளோஸ்டான்னு. ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் ஃபால் கலர்ஸ் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கண்டோலா. ஸோ எல்லாமே ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆப்ரேட்டடான்னு தெரில, பார்ப்போம் போய். ஸோ விசாரித்து பார்த்ததில் வந்து மெயின்டெனன்ஸ்னால க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அன்லக்கி டேன்னே சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைன் ரயில் ரோட் பார்க்குக்கு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதே பாருங்கள், இது ஒரு ஜஸ்ட் சின்ன பார்க்கு. இங்கே பாருங்கள், கொலராடோ அண்ட் சதர்ன் ரயில் கம்பார்ட்மெண்ட்டாக ரயில் இன்ஜினும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க மக்கள்லாம். இங்கே பாருங்கள், சம்மிட் கவுண்டி ஸ்டீல். ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க, எப்படி வந்து factories just up to the road, right next to the road, but the evolution of Breckenridge from mining camp to ski resort included an industrial period in the early 1900s. Oh, okay. 1900sலயே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2-3 ஓல்டு ட்ரெயின் மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், என் பையன் வந்து மேலே போயிட்டான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பழைய காலத்து எப்படி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்ற ஒரு சின்ன செட்டப் தான். எல்லாமே மலை ஓரமே, அதாவது மலை அடிவாரத்தில் இருக்குது. எல்லாமே நடுவில் அந்த ஊர் இருக்குது போல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ட்ரெயின் இன்ஜின் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது சிமுலேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ட்ரெயின் இன்ஜின் சவுண்டெலாம் வந்து இங்கே ஜெனரேட் ஆகுது. அதுவும் இங்கே பசங்களுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருக்கும்னு நாங்களும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு இடத்துக்கும். பட் இது ஃபுல்லாக நேச்சுரல் சைட் சீன் ஸ்பாட்டு தான். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், கைண்ட் ஆஃப் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அது தெரியுதா இல்லையான்னு தெரியல. பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், மவுண்டன் லேண்ட்ஸ்கேப் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா டென்வர் இஸ் a must visit spotனே சொல்லுவேன். இந்த ஐலைன் ரயில் ரோட் பார்க்கு உள்ளே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு ஒரு ட்ரைபல் ஸ்டாச்சு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். என்ன ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குல்ல, எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியலையே, செம்தியாக இருக்குல்ல. பைன் ஃபாரஸ்ட் மாதிரி, கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. அந்த ஸ்டாச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. பெரிய உட்டன் ஸ்டாச்சு. பேர் இடம் பேருனா ஐசக் ஹாட்ஸ்டோனா? ஐசக் ஹாட்ஸ்டோன் இந்த இடம் பேர். இந்த ஸ்டாச்சு தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே இருக்கிற எல்லா ஸ்பாட்டுமே கைண்ட் ஆஃப் ட்ரெக்கிங் ஹைக்கிங் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இதுதான் இந்த ஸ்டாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை,
ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான் தான். பாருங்க, ட்ரைப் ஏதோ ட்ரைப் போல இருக்குது. ஃப்ரண்ட்டில் போய் அப்படியே எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. Isaac Art Stone by Thomas Bamboo. Wooden sculpture. सब ठीक है. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்லான்னு ஆத்தென்டிக்கான ஃபேட்டி பிசேரியா அண்ட் பாஸ்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்கான ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறாங்க பெக்கன்ரிட்ஜில். இங்கே வந்து நிறைய பாஸ்தா, பீஸா வெரைட்டிஸ்லாம் நிறையாவே இருந்தது. வுட் ஃபயர் பீஸா. இப்போ பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து பீஸா ரெடியாகி வந்துருக்குன்னு பாருங்கள். சட்னி மாதிரி ஒயிட் சாஸ் அது. எல்லாருக்கும் கொலை பசின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக திருப்பியும் வந்து ஜார்ஜ் டவுன் ரயில் ரூட் ரோடுக்கு வந்துட்டோம். அதாவது ட்ரெயின் ட்ரிப் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3:50 டைமு. ஸோ ரீபுக் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். ஸோ கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க லைனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இதான் லாஸ்ட்டு ட்ரெயின் டிபார்ச்சர் ஆக்சுவலி. ஸோ இங்கே நோ பெட்ஸ் அலவுடு இந்த ட்ரெயின். ஸோ நல்ல ஃபெசிலிட்டி இது, நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சொவினியர் ஷாப்பு, டிக்கெட்ஸ் வாங்கிறதுக்கான இடம் அது. எல்லாம் ரெடியாகி போயிட்டுருக்காங்க லைனுக்கு. ஸோ இந்த லைனில் தான் நம்ம நிற்கணும் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. ஸோ வாங்க நம்ம ட்ரெயினில் ஏறிட்டு நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. நம்ம போகக்கூடிய ட்ரெயின் வந்து இங்கே வந்துடுச்சு. பாருங்க வருதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். சத்தம் கேக்குதா? ட்ரெயின் வந்தாச்சு. தெரியுது பாருங்க. நல்ல கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லாங் வீக்கெண்ட் வேறு. ஸோ அதனால் நிறையா பேர் வந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்து. ஸோ ட்ரெயினில் ஏறிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மலையில் தான் போகும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ட்ராக்கு ஃபுல்லாக மலையை சுற்றி தான் போகும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பழமையான ரயில் ரூட்னு சொல்கிறாங்க டென்வரில். ஸோ பாருங்கள் அப்படியே. Yeah, he carries it everywhere. What's that? Toucan? Right here, guys. Flamingo. Thank you, guys. பாருங்க அட்லாஸ்ட் வந்தாச்சு. ஜார்ஜ் டவுன் ரயில் ரோடோட ட்ரெயின் போர்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய ட்ரெயின் பாருங்கள்.
இதெல்லாம் ஓப்பன் கம்பார்ட்மெண்ட்டு, சில க்ளோஸ்டு கம்பார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்குது. Wherever you like, welcome on board. You think there's space up that way? Oh, plenty of space. There's actually probably a little bit of space that way too. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ ஹாலிடேன்றதுனால பாருங்கள் ஃபுல்லாக ஜாம் பேக்டாக இருக்குது. பார்க்கவே இந்த ட்ரெயின் ரொம்ப பழைய காலத்து ட்ரெயின், ரொம்ப அழகாகவும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். Back underneath the double state viaduct here to complete the loop portion of your journey. We didn't go underneath this bridge, we wouldn't loop back over it, you wouldn't be riding on a loop today, but rather on the Georgetown Schuylkill line. The bridge you see is 75. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸான ஜார்ஜ் டவுன் ரயில் ரூட் பிரிட்ஜு. கீழேந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. இல்லைன்னா ரொம்ப பழமையான பிரிட்ஜு இவ்வளோ நாள் தாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மவுண்டன் சீனிக் ரூட்டு தான் ஃபுல்லாகவே. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெயின் ஜேர்னி. இது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சின்ன வயசு ஞாபகம் வருது. அதாவது இந்த மாதிரி ட்ரெயின்லாம் வந்து நம்ம ஊரில் எக்ஸிபிஷன்ஸ்லலாம் நடக்கும். அதாவது தீவுத்திடல் எக்ஸிபிஷன்லலாம் நான் போயிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூடலாம் போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். இதெல்லாம் லைட்ஸ் பாருங்கள், லைட்ஸ் இன்னும் டேர்ன் ஆன் பண்ணல, மேபி வரும்போது இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட டிக்கெட் கலெக்டர் வந்துட்டார். ஸோ இந்த ட்ரெயினுக்கும் டிக்கெட் கலெக்டரான்னு பார்க்காதீங்க, இவர் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுறவர். ஸோ டிக்கெட்ஸ் எங்கிட்டேருந்து செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிக்கெட்டும் பஞ்ச் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செட்டப்பு. ஸோ போகிற வழி எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது லைட்ஸ்லேருந்து சரி. இங்கே பாருங்கள், நம்ம மெயினான இடத்துக்கு வந்துட்டோம். அந்த பிரிட்ஜு மேலே இப்போ போகிறோம்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பாருங்கள். ஸோ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரிட்ஜ் மேலே இப்போ நம்ம ட்ரெயின் போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் எடுத்து ஃபோட்டோவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீழேந்து எப்படி இருக்குது, நம்ம மேலே போகும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்கிறது தான் வந்து நான் ஷார்ட்ஸாக போடுறேன். அப்படியே பாருங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடான ரைடாக இருக்கும். அது எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸ்லோவாக அந்த பிரிட்ஜில் வந்து அந்த ட்ரெயின் போகும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. கீழே ரோடு, சுற்றி மலை, செடிகள், மரங்கள். வாவ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டென்வருக்கு வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இது எப்படி புக் பண்ணணுன்ட்டு
சொல்லி கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு பசங்களை கூப்பிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து I-70 ஹைவே ரோடு, அது பக்கத்துலேயே வந்து நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து halfway ஆஃப் ஒரு ஜேர்னி. ஸோ ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சில்வர் ப்ளூம் ஸ்டேஷன். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிரேக்கு, 30 minutes பிரேக்குன்னு நினைக்கிறேன். we can அதாவது இந்த ட்ரெயின்லேருந்து we can get down. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இறங்கி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 30 minutesல வந்து திருப்பியும் ட்ரெயினுக்கு வந்து போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே இறங்கி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே இந்த சில்வர் ப்ளூம் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சொவினியர் ஷாப் இருந்தது. அதாவது சில ஸ்டாச்சூஸு, சில கீ செயின்ஸு, அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக வந்து ஏதாவது வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் செட்டு, அதே மாதிரி ட்ரெயின் இன்ஜின்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன சொவினியர் வந்து கீ செயினும் ஒரு டிஷர்ட்டும் எடுத்தோம் பசங்களுக்கு. Niti, did you enjoy the train ride? Yes, it was so fun. What did you saw? I saw statues of rabbits, reindeers, lights, and a lot of stuff. Okay. Subscribe to Brazil. ஸோ இப்போ வந்து ட்ரெயின் ரைட் போயிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் அப்படியே இப்போ இந்த ட்ரெயினில் வந்து ஆஃப் போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாவே இருந்தது. ஒரு சின்ன ஷார்ட் ரைடு தான் பசங்களுக்காக. நல்லாவே என்ஜாய் பண்ணோம் எல்லோரும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளென்வுட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் தான் போகிறோம். இன்றைக்கி போயிட்டு அங்கே நைட் ஸ்டே. டே 2 வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, எங்கள் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சேனலுக்கு. See you in another video guys.